ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஏமாற்றம் அடைந்திருக்கீங்களா? ஒருவேளை அது ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ கால். உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க கால் பண்ணாத கூட இருந்திருக்கலாம். ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கடைசியில் அந்த லோனுக்காக எதிர்பார்க்கும்போது அந்த லோன் கேன்சல் ஆகிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டி கொண்டு இருக்கலாம். அதற்காக பண தேவைக்காக சில நபரிடம் நீங்கள் கேட்டிருக்கலாம். தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இது நிமித்தம் ஏமாற்றம் அடைந்திருக்கீங்களா? இல்லை சில அலைன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் சொல்லாத போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையாய் பலன் வரும். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல பரியாசங்கள் உங்களை பண்ணியிருக்காங்களோ, அது நிமித்தம் ஏமாற்றம் அடைந்தீங்கள்ல, கவலைப்பட்டீங்கள்ல, கண்ணீர் வடிச்சிங்கள்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத மகனே, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டதனையான பலனை தரப்போகிறேன். கவலைப்படாத மகளே, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டதனையான பலன் வரும். ஆமேன். காட் பிளஸ் யூ. எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.